வெஸ்டர்னுக்கு கிட்ஸுக்கெல்லாம் போடுற மாதிரி பாருங்கள், ஃபுல் கம்ப்ளீட் இயரிங் செட்டு தான். அன்னைக்கு நல்ல குவாலிட்டியில் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் எம்டிபேர் சைஸில் ஷேப்பில். இது ரொம்ப யூஸ்ஃபுல் கிட்ஸுக்கு. ஓ வாவ், பவுலி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயே நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இதுவும் மெலமின் பிளேட்டு ஹேங்கிங்கில் இருக்கும். பார்க்கலாம். தனியாக வேணும் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணுனாலும் அதுவும் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஃபேன்சியாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது கரண்ட்டாக பிளாங்கெட்ஸில் வந்து ஆஃபர் இருக்குது. ஃப்ளாட் 50% ஆஃபர் இருக்குது. ஜென்ரலாக வந்து நம்ம வந்து மேலே ஸ்டார்ஸ் ஒட்டி பார்த்துருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு பிளாங்கெட்ஸ்லேயே வந்துருச்சு. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். ஃப்ளாட் 50 ஆஃபர் 999 ஒன்று இருக்குது, 1400 ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ளாட் 500 மேலே எது பர்ச்சேஸ் பண்ணாலும் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. பர்டிகுலராக இந்த பிளாங்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டன் பிளாங்கெட்ஸ்லாம் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பழைய காலத்தில் பம்பரம்லாம் நம்ம சுற்றுவோம்ல, சேம் அதுலேயே இப்போ மியூசிக்கோடு சேர்த்து லைட்டிங்கோடு ப்ளே ஆகும். இதெல்லாம் வந்து காயின் பாக்ஸஸ். அதுலேயே வந்து நம்ம பப்பி ஹவுஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அதே பேட்டர்னில் இப்போ நியூ வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க தான். இதில் வந்து எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. இது சூட்கேஸ் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இது என்னன்னு காமிக்கிறீங்களாண்ணா? இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி, ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருக்க ஸ்கூப் மாதிரி எல்லா டைப்லேயுமே வச்சுருக்காங்க. இந்த சைடு வச்சுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் அப்போது கூடிய சீக்கிரம் எங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நான் பர்ச்சேஸ் பண்ணுறது வழக்கம். என்னோடய பர்ச்சேஸில் வந்து பர்சனல் பர்ச்சேஸ் சில ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ கனி கலெக்ஷன்ஸ் மினி துபாய் ஷாப்பிங்கில் தான் நான் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பர்ச்சேஸோடு சேர்த்து இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் நான் காமிக்க போகிறேன். ஸோ அதனால் என்னை சீக்கிரமாக வர சொன்னாங்க. 8 o'clockலாம் வந்துடுங்க, க்ரௌட் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பீப்புளுக்கு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் புதுசாக வந்தது காமிக்கிறனா காமிச்சிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டேன். ஸோ உள்ளே போய் நான் கலெக்ஷன்ஸை காமிக்க போகிறேன். நானும் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இவங்க மயிலாப்பூரில் இருக்காங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்கும். இது ஃபுல்லாக வால் டெக்கர், ஹோம் டெக்கர், ரூம் டெக்கர்ஸ். ஹலோ அண்ணா. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா? ஓகே, சௌக்கியமா? அந்த வார்த்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்களா? ஓகேண்ணா, தேங்க்யூ எனக்காக சீக்கிரம் வந்ததுக்கு. ஓகே. என்னோட இதுக்கு வந்து என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு. நம்ம மாஸ்க்குக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேன் நான். அதனால் ஸ்டார்ட் பண்ணுற மாஸ்க்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இவங்களோடது எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து கிட்ஸ் மாஸ்க்கும் அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு நம்ம ஜென்ரலாக வந்து கிட்ஸ் மாஸ்க் தான் எடுப்பேன். அவங்க வந்து பிங்க் ஃபேனு. ஸோ அதனால் 2-3 பிங்க் கலர் எடுத்துகிட்டு, இதெல்லாம் பல்காக எடுத்தேன்னா இதெல்லாம் காரா பிராண்டு. ஸோ பிராண்டோட தான் இது எல்லாமே. இன்னொரு ஸ்பெஷல் வந்து எனக்கு இந்த மாஸ்க்ஸ் வந்து இவங்களோடது ரொம்ப ஃபேவரெட். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பர்சனலாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது எப்போவே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இதில் சிலதை நான் பர்ச்சேஸ்க்கு எடுத்துக்க போகிறேன். கிட்ஸுக்கு தனியாக. ஓகே, டெய்லி யூஸ். ஆமாம், 190 தான். சூப்பர், ஒரு பண்டலோடு வந்துடும். ஓகே, ஜென்ரலாக வந்து பிளைனாக இருக்கும். இதில் பாருங்கள் கிட்டியோட டிசைனோடு சேர்த்து வருது. ஹலோ கிட்டி நல்லா இருக்குது. இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் தான். அண்ட் இது தாண்டி வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அவங்களோட ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அந்த சைடு இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்ரிடே நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், மார்னிங் ஈவினிங் 2 பக்கமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் எதாவது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு டேரெக்டாக வரும்போது காமிச்சிங்கன்னா அவைலபிள் இருந்தால் கொடுத்துருவாங்க. ஏன்னா புது கலெக்ஷன்ஸ்னால் அடுத்து அதை டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அடிக்கடி டிஸ்பிளே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த சைட் ஃபுல்லாக வந்து இயரிங் கலெக்ஷன்ஸு. இயரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லா டைப்லேயும் வச்சுருக்காங்க. ஏடி, கோல்டு, மேட் எல்லா ஃபினிஷ்லேயும் இருக்கும்.
இது வந்து ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கிற ஒரு நெக் செட்டு. இந்த பொஹீமியன்ஸ் சைட்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரைபல் டிசைனில் இருக்கிற நெக் செட் இதெல்லாம். இது கூட இப்போ உங்கள்கிட்ட கிடைக்குது. அண்ட் இது வந்து ட்ரெண்டி இயரிங் செட்ஸு, கொரியன் செட்டு, வெஸ்டர்னுக்கு கிட்ஸுக்கெல்லாம் போடுற மாதிரி. இது ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் கம்ப்ளீட் இயரிங் செட்டு தான். அண்ட் இதெல்லாம் வந்து மெட்டல், ஃபுல் மெட்டலில் கலர்ஃபுல்லாக இயரிங்ஸ் ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இயரிங்ஸ் ஆல்ரெடி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோடய பர்சனல் பர்ச்சேஸ் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அதிகமாக நம்ம தேவைப்படுறது வந்து தண்ணி அதிகமாக குடிக்கணும். தண்ணி, ஜூஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவங்ககிட்ட வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு, எனக்கு, பர்சனலுக்கு எல்லாருக்குமே வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். குவாலிட்டியை வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சின்ன பாப்பா, அவங்களுக்கே இதுதான் கொடுக்குறோம், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இது எங்கள் ஊரில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. நியூ கனி கலெக்ஷன்ஸ் மினி துபாய் ஷாப்பிங்கில் கிடைக்கும். மயிலாப்பூரில் இருக்காங்க, அட்ரஸ் கீழே கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நிறைய அரைவல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த 5 லிட்டர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பெரிய பெரிய பாட்டில்ஸும் இருக்குது. எப்பவும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் இவங்க வச்சுருக்காங்க. ஜூஸ் பாட்டில் இதெல்லாம் வித் சிப்பரோடு வருது. லைட்டு, ஓ ஆக்ரிலிக், ஓகே. ஸோ பெயிண்டிங்கோடு கொடுத்துருக்கேன். இதுவும் லைட் எரியுமாண்ணா? ஓகே, பரவாயில்லையே. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக குடிச்சுப்பாங்க ஜூஸ் கொடுத்தாலும். நல்லா இருக்கு. ஜூஸஸ் போட்டு இல்லை மோர் இந்த மாதிரி வந்து தண்ணி ஐட்டம் நிறையா குடிங்க, அதுக்கெலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே கொஞ்சம் இது வந்து ட்ரெண்டி, கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்த வேஃபர்ஸ் ஒட்டின மாதிரி. ஆமாம், இதில் லைட்ஸ் இருக்குது, சிலதில் லைட்ஸ் இருக்குது, லைட்ஸ் வேணான்னா லைட்ஸ் இல்லாமலும் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் லைட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் லைட்ஸ் இருக்காது. ஸோ இது கிட்ஸ் சேஃப்டி தான், கீழே விழுந்தாலும் உடையாது, டோன்ட் வரி. ஸோ அக்ரிலிக் வாட்டர் பாட்டிலில் இப்போ நிறைய டிசைன்ஸும் வந்திருக்கு. இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல அந்த மாதிரியே இருக்குது. டபுள் சிப்பர் இது, இதுவும் ரொம்ப ட்ரெண்டி. 2 பக்கமும் நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் ஊற்றி வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஜூஸ் 2 டிஃப்ரெண்ட் ஜூஸ், இல்லை 2 பக்கமும் வந்து ஒரு மோர், தண்ணி, இந்த மாதிரி நீங்கள் எது டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி வச்சு கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ஹேண்டியாக கொடுத்துருங்க, அவங்களுக்கு அதிகமாக தண்ணி குடிக்க சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் ஃபேன்சி வித் சிப்பரோடு வரும். எல்லாமே கிட்ஸுக்காக காமிக்கிறோம், பெரியவங்களும் இருக்கும்ல, நான்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன்ல. இது இந்த பாட்டில் ரேஞ்சஸ்லாம் எவ்வளோ வரும்னா ஸ்டார்டிங் நான் வந்து 550 450லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது வந்து இவ்வளோ குட்டியாக நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இது ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ பெருசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹேண்டியாக நீங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட போட்டு வச்சு வெளியில் போகிறப்போ எங்கேயாவது கிளாஸில் குடிக்க பிடிக்கலன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கேம்பிங் போகிறவங்களுக்கு யூஸ் ஆகுமா? சிலிக்கான், ஓகே. அது வந்து ஃபுட் கிரேடபிள், ஓகே. ஸோ வாட்டர் பாட்டிலில் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஹாட் அண்ட் கோல்டா? ஓகே, இது எவ்வளோ எம்எல் பிடிக்கும்ண்ணா? 450 ml பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும். ஓகே, உள்ளுக்குள்ள ஸ்டீலு. ஸோ இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஓகே, இதுவும் ஹாட் அண்ட் கோல்டு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது. இது அதை விட இன்னும் கொஞ்சம் கிரிப் நல்லா இருக்கும். லாக் ஆகிடும். எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சைடு வேணா ஹேங் பண்ணிக்கலாம். இது அதுலேயே இருக்குது, இது ஓப்பனில் இருக்குது. என்ன ஸ்பெஷல்னால் இது கிரிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் விட. ஓகே, இது என்ன டைப்? இதுவும் ஹாட் அண்ட் கோல்டு. அதுவும் ஹாட் அண்ட் கோல்டு. இது என்னன்னா பவுச்சோட வரும். வித் பவுச்சோட. ஓகே, ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, நல்ல டால் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து கப்போடு வந்துடும், வேணால் ஊற்றி குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நம்ம பழைய காலத்தில் பார்த்துருக்கோம். சிப்பர் கழட்டிட்டு வித்தவுட் சிப்பரும் இதை வச்சு லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஹாட் அண்ட் கோல்டு தான் வரும். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
அவுட்டிங்க்கு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம். ஓகே. மார்னிங் எவ்வளோ குடிக்கணும் சொல்லிட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதில். இதில் கலர்ஸ் இருக்குது. இது எவ்வளோ லிட்டர்ண்ணா? இது 2 லிட்டர்ஸ் வரும். 2 லிட்டர்ஸ் பிடிக்கும். 2 லிட்டர். ஓகே ஓகே. இது 2.2 லிட்டர்ஸ். இது அவுட்டிங்க்கு ஜிம்க்கெல்லாம் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாமே. இதுலேயே பார்த்தீங்கன்னா அது பவுச் போட்ட மாதிரி இருக்குது. அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இல்லை? இதெல்லாமே அக்கர்லிக் தான். அக்ரிலிக் பாட்டில். ஸோ இதுவும் எம்எல்லோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எவ்ரி பர்டிகுலர் டைமுக்கு ஒருக்கா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அது ரிமைண்டர் கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு வெளியில் எழுதியே கொடுத்துருக்காங்க. சிப்பர் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே. சிப்பராக யூஸ் பண்ணலாம். இது இதெல்லாமே கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் இதெல்லாமே. ஓகே. லாக் பண்ணி வச்சுக்கலாம். லாக் பண்ணி. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஆகுது சார். இது சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே சிப்பரோட வருது, பரவாயில்ல. அதுக்கு ப்ரைஸ் வேணா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி. ஸோ டேரெக்டாக வந்தீங்கன்னா இதோட ப்ரைஸோடவே இருக்கும். நீங்கள் விசிட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இதெல்லாம் டெடி பேர் சைஸில் ஷேப்பில். ஓ, இது பாண்டா டைப்பு. ஷோகேஸில் இருக்கிற மாதிரி இருக்கு. இது பாண்டா. இது பாம். பாமா? பூம். ரொம்ப ஃபேன்சி. இது என்னதுன்னா? இது வாட்டர் பாட்டில்ஸ். 2 சைடு. இது என்னது? டபுள் கம்பார்ட்மெண்ட். ஒன் சைடு ஜூஸ், ஒன் சைடு வாட்டர். அந்த ஓகே ஓகே. ரெண்டுமே சிப்பர் தானா? சிப்பர் தான். ஓகே. டக்குன்னு பார்க்கல ஸ்பூன் மாதிரி இருக்கு. இப்போ ஜூஸில் இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாமே இது ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும் போல். ஜூஸ் இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணி தரோம். நல்லா இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல் கிட்ஸுக்கு. என்ன இருக்குன்னு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியுது. அதே மாதிரி இந்த சைடு வந்து இந்த சீட்ஸ், இந்த லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ்லாம் போட்டிங்கன்னா சீட்ஸ் எல்லாம் இதுவே எடுத்து கொடுத்துரும். ரொம்ப நல்லா இருக்கு. இதில் என்ன கலர் எடுக்கலாம்? இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. இது சூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கலர். ஆமாம். அதுலேயே இது கொஞ்சம் வேறு வெரைட்டி. இது நம்ம பழைய காலத்துலேருந்து இந்த டைப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிப்பரோட வருது இல்லைன்னா? சிப்பரோட. ஆமாம், நல்லா இருக்கு. குவாலிட்டி தான் உங்கள் சூப்பராக இருக்குது. இதுவும் சரி, சிப்பரோட வருது. வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வாட்டர் பாட்டில்ஸ் தான். இதெல்லாம் வாட்டர் பாட்டில்ஸ். ஓ, இங்கே வாவ். அது ஹாட் அண்ட் கோல்டு. ஆஃபீஸ்க்கு காஃபி கப்பா கூட யூஸ் பண்ணலாம். காஃபி யூஸ் ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் யூஸ்க்கு நல்லா இருக்கும். ட்ரெண்டியாக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி வச்சுருக்கோம். இது பாட்டிலா? அக்ரிலிக் பாட்டில். அக்ரிலிக். சிப்பர் போகலாம். சிப்பர் இதோட சிப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹாட் அண்ட் கோல்டு தான். இது ஹாட் அண்ட் கோல்டானா? ஹாட் அண்ட் கோல்டு. இது ஹாட் அண்ட் கோல்டு தான். பாண்டா. அது ஹாட் அண்ட் கோல்டு. சூப்பராக இருக்குது. பாண்டா, டக்கு, பென்குயின்ஸ். வாட்டர் பாட்டில் எவ்வளோ வெரைட்டிஸ். இது வந்து செல்ஃபோன் மாதிரியா, கால்குலேட்டர் மாதிரியா தெரில. செல்ஃபோன் தானா? பழைய காலத்து மொபைல் ஃபோன் மாதிரி. இது மிக்கி மவுஸ் டைப்பில் வாட்டர் பாட்டில் ஷேப்பே வித்தியாசமாக இருக்குது. ஹேண்டியா பேக்குள்ள, கிட்ஸ் பேக்குள்ள வைக்கிற மாதிரி. இதுதான் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து எடுத்துகிட்டு போனோம். இதுலேயே வேறு ப்ளூ கலர் அந்த ஷேடில் எடுத்துகிட்டு போனோம். நான் ஒன்று, எங்கள் பாப்பா ஒன்று அப்படி எடுத்துகிட்டு போனோம். நல்லா இருக்குது. இது வந்து இன்னும் நல்லா இருக்குது குவாலிட்டி.
இது சிப்பர் இல்லாமல் வரும், இதுவே வித் சிப்பரோடவும் இருந்தது. இது என்னதுன்னா பிளைனா? அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு ஓ, இதுக்குள்ள ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். ஜூஸ் இருக்குங்க. ஜூஸ் வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எங்களோட சம்மர் ட்ரிங்க்குக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளுக்குள்ள என்னென்ன போடுவீங்க? என்னோட சம்மர் ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா புதினா இருக்கும், வெள்ளரிக்காய் இருக்கும், லெமன் இருக்கும். இது மூணையும் போட்டுட்டு ஊற வச்சுருவோம். இதோட சேர்த்து நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டுறதுனா இது இந்த ட்ரேக்குள்ளே போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்குது, இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து கேமரா டைப்பில் இருக்கிற வாட்டர் பாட்டில். வாவ், பழைய நைக்கான் கேமராலாம் இருக்கும்ல, இது கிளிக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். கொடாக்கா ஏன் நிக்கான் இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டிங்களா? கோடாக்கு தான் அப்படி இருக்கும். இது வந்து வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறது? சிப்பர் மட்டும். ஓகே. இதுலேயே நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. ஐஸ் கியூப், ஐஸ்கிரீம் மாதிரி. இதில் பாருங்கள், யூனிகார்ன், ஆல் கலர் யூனிகார்ன். டெம்பரேச்சர் வாட்டர் பாட்டில். டெம்பரேச்சர் வாட்டர் பாட்டில், ரூம் டெம்பரேச்சர். இல்ல உள்ள உள்ளுக்குள்ள என்ன தண்ணி சூடாக இருக்கா அப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃபில்டர் பண்ணி ஓகே ஓகே. இந்த க்ரீன் டீ சாப்பிட்றவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சருக்கு பாட்டில். நான் அப்படி தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் பார்க்குறப்ப டெம்பரேச்சர்லாம் காட்டுமா, நான் ரூம் டெம்பரேச்சர்லாம் காட்டுது பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது பாட்டில் டெம்பரேச்சர் காட்டுது. இந்த பாட்டில்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். குவாலிட்டி ஃபேன்சி கலர், கலரே வித்தியாசமாக இருக்கு. ஸோ ஹாட் அண்ட் கோல்டு உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படும். இதெல்லாமே ஹாட் அண்ட் கோல்ட் தான். எல்லாமே பாப்ஸ்க்கு யூனிகார்ன். ஜூஸ், காஃபி அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஹாட் அண்ட் கோல்டு இப்போ ட்ராவல் பண்ணுறப்ப கூல் வாட்டர், கூல் ஜூஸ்லாம் கொண்டு போகலாம்ல. ஓ எஸ், எனக்கும் தேவைப்படும். ஃபேன்சியாக 30 தேடுறேன். hours கோல்டு. 30 hours சஸ்வமாக நிற்கலாம் கஷ்டம். இப்போ இதுக்கு நான் கேரண்டி இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம், டென்ஷன் கேர். சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே. கலர்ஃபுல்லாக இருக்குது. ஹாட் அண்ட் கோல்டு தான் எல்லாமே ஹாட் அண்ட் கோல்ட் தான். இது ஹாட் அண்ட் கோல்ட். இது பார்த்தீங்கன்னா பிடிஎஸ். பிடிஎஸ். ஓ வாவ் கேர்ள்ஸ், பிடிஎஸ் my favorite BTS வாட்டர் பாட்டிலில். இது நார்மல் பாட்டில் இல்லைனா இதெல்லாம் நார்மல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சிம்பிள். ஆமாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது பிளாக் பிங்க். இது என்னதுன்னா இது வாட்டர் பாட்டிலா? இது ஒத்தனம் கொடுக்குது ஹாட் அண்ட் கோல்ட். என்னது இது? ஐஸ் கியூப்ஸ். ஓகே, இந்த ஒத்தரம் கொடுப்பாங்களா அதுவா? ஓகே, அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. வாவ், டக்குன்னு பார்த்தா இந்த இந்த பழைய காலத்து கல்லுலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. மார்பிள். மார்பிள் மார்பிள் மாதிரி தெரியுது, ஆனால் மார்பிள் கிடையாது. சூப்பராக இருக்குங்க. வெறும் கல்லு நீங்களா அதனால சொன்னேன் மார்பிள். அந்த காலத்தில் கல் இருக்கும்ல அந்த மாதிரி எப்படி சொல்ல வந்தேன். பிடிஎஸ்ல வந்து சின்ன சைஸ் கப்பு, இதுலேயே பெருசு இருக்கு. பெருசுனா உங்களுக்கு வித் கேப்போட வருது பாரு. ஸ்மைலி கப்பு கிட்ஸுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ இதிலே வந்து கிட்ஸுக்குனா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. யூனிகார்ன் போட்டு ஓகே. இவங்ககிட்ட பிளேட்ஸ் நிறைய இருக்குது. பிளேட்டு, பவுல் செட்டு இதெல்லாம் நிறைய இருக்குது. காஃபி ட்ரே வித் பிளேட்டோட வருது பாருங்களேன். எல்லாமே. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. செக்டு பேட்டர்னில். டைவர் ஐட்டம் இதெல்லாமே. தாய்வான். தாய்வான். ஓகே. இதுவானா? இது டின்னர் செட். இது ஓகே. ஸோ மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். சர்விங் பிளேட்டு. ஆமாம்,
இது வெளியில் எடுத்துகிட்டு போய் இந்த சர்வ் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெரிய பவுலோடு வருது. ஸோ இதுலேயே ட்ரே செட்ஸ்லாம் இருக்குது. இதில் சின்ன சைஸு, பெரிய சைஸு, இது ரொம்ப கொஞ்சம் குட்டி சைஸு, சூப் பவுல் செட்டு, இதெல்லாம் நீங்கள் சிங்கிள் பீஸே எடுத்துக்கலாம். வாவ், பவுல் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளேட்ஸ், சாப்பிட்ற மாதிரி பிளேட்ஸ். ஸோ இதுலேயே நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இதுவும் மெலமின் பிளேட்டு, நல்லா இருக்கு. இதில் வேறு கலர்ஸும் வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் இதை வந்து க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி, நல்லா இருந்தது குவாலிட்டி. சூப் பவுல்ஸில் வேறு வெரைட்டிஸ் பாருங்கள், குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ கப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் கிட்ஸோட வாட்டர் பாட்டில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் ஹேங்கிங்கில் இருக்கும். ஓகே, இப்போ ஹாட் அண்ட் கோல்டுக்கு பார்க்குற மாதிரி ஹாட் அண்ட் கோல்டுக்கு பார்த்துட்டு இருந்தா நிறையா. ஸோ அதுக்கு வந்து பெரியவங்களுக்கான பாட்டில்ஸ் ஃபுல்லாக இந்த சைடு நிறைய பார்க்கலாம். டப்ளின் பிராண்டோடது நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதிலே ஃபுல்லாகவே ஹாட் அண்ட் கோல்டும் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணுனாலும் அதுவும் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஃபேன்சியாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். காஃபி கப்பு, ஸோ வித்து கேப்போடு வரும். இது ரொம்ப நேரம் கொஞ்சம் சூடு தாங்கும் இந்த மாதிரி கேப்லாம் யூஸ் பண்ணும்போது. கிட்ஸுக்கு கொடுத்துடலாம், நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்பில் ஆகாமல் நீட்டாக குடிச்சுப்பாங்க. வித்து கேப்போடு வருது. இது பாருங்கள், சிப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள சிப்பர் இருக்காது, பட் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் வசதி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளாஸ்க் மாதிரி நினைக்கிறேன். எஸ், ஃப்ளாஸ்க் மாதிரி. ஸோ டப்ளின் பிராண்டோடது. அதிலே வாட்டர் பாட்டில், சிப்பர் வராது. இதுவும் ஹாட் அண்ட் கோல்டு. இதில் ஏதாச்சும் கலர்ஃபுல்லாக என்ன சூஸ் பண்ணலாம்? டீ பாட்டுன்னு நினைக்கிறது. ஓ, சிப்பர் தண்ணி ஊற்றி குடிக்கிறதுங்க. நான் கூட டீ பாட்னு நினச்சேன் இந்த ஷேப்பை பார்த்துட்டு. சிப்பரோட சேர்த்து வருது. ஹாட் அண்ட் கோல்டு. இது குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ கெஸ் இதுவும் ஹாட் அண்ட் கோல்டு தான் நினைக்கிறேன். இது நார்மல் வாட்டர் பாட்டில், டப்ளினோடது. இது ஃபுல்லாக வந்து பிராண்டட் ஐட்டம் தான். ரெகுலர் யூஸ்க்கு நான் இது ஒன்று எடுத்துக்க போகிறேன். ரொம்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இது போக ஒரு ஹாட் அண்ட் கோல்டு ஒன்று பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த 2 பாட்டில் சூஸ் பண்ணியிருக்கேன். இது நார்மல் பாட்டில், இது வந்து ஹாட் அண்ட் கோல்டு. இது ரொம்ப நேரம் வந்து நார்மலாக இருக்கிறத விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் இது 2 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் பாட்டிலில் நான் காமிக்காமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ளாஸ்க் மாதிரி, நீங்கள் டீ பாட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா டைப்லையுமே இங்கே வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நெக்ஸ்ட் வந்து பிளாங்கெட்ஸ் நிறைய கிடைக்கும். இப்போது கரண்ட்டாக பிளாங்கெட்ஸில் வந்து ஆஃபர் இருக்குது. ஃப்ளாட் 50% ஆஃபர் இருக்குது. 2 டைப் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 1000 ரூபீஸில் ஒன்று, 1400 ஒன்று, 2 டைப் இருக்குது. ரெண்டுத்துலையுமே ஃப்ளாட் 50% ஆஃபர். ஸோ உங்களுக்கு 1000 ரூபீஸ்க்கு நீங்கள் 2 பீஸே நீங்கள் எடுத்துக்கலாம். 1400நாலும் சரி ஃபுல் பே பண்ணி 2 பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சிங்கிளாக வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்த்துட்டு நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ கிட்ஸ்க்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து ஐ திங்க் எல்லா கலரும் மிக்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாவ், டோரிமான். இது நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் இது எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் அவுட்டோர் எங்கேயாவது போகிறீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஈஸியாக ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்களேன்,
அனிமல் பிரிண்டோட வருது, இது யூனிகார்னோட வருது. ஸோ கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் ஃப்ளாட் 50% ஆஃபர் போயிட்டுருக்கு. தலைக்கு மாட்டுற கவர் கேப் மாதிரி இருக்கு. மேஜிக் பிளாங்கெட் நைட் டைமில் வந்து க்ளோ ஆகும், ரொம்ப டிஃப்ரெண்ட். ஜென்ரலாக வந்து நம்ம வந்து மேலே ஸ்டார்ஸ் ஒட்டி பார்த்துருக்கோம், இப்போ வந்து உங்களுக்கு பிளாங்கெட்ஸ்லேயே வந்துருச்சு. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து அவங்க நிறைய எழுதுவாங்க, ட்ரா பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஸ்டேஷ்னரிஸ் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் நான் காமிக்க போகிறேன். போஸ்டர் பெயிண்ட் டியூப் வித் ப்ரஷ். ஸோ வித்து மேலே ப்ரஷ்ஷோடு வருது. இது நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இது ஒன்று எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பென் செட்டெல்லாம். மொபைல் பார்க்குறத விட அதிகமாக வந்து அவங்கள எழுத வரையெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக டைவர்ட் ஆகிடுவாங்க, மொபைல்ஸ் கேட்க மாட்டாங்க. பெயிண்டிங் சப்ளைஸ். ஸோ இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுற ஸ்கெச்சஸ் மாதிரி நல்லாயிருக்கு. ஸ்கெச்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதிலே கொஞ்சம் அப்கிரேடட் கலர் நம்பரோடு வருது. க்ரீன், கிரே, பேஸ்டல் பீச் இந்த மாதிரி கலர்ஸோடவே போட்டு கொடுக்குறாங்க பாருங்களேன். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளோட்டிங் பென். இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இது கோழி கொஞ்சம் எப்படின்னு பார்த்தேன், ஆக்சுவலி பார்த்தா இது வந்து இந்த இப்படி பண்ணுவாங்கல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அது லைட்டெல்லாம் கூட எரியும். ஸ்லைம் வாட்டர் பாட்டிலில் டானிக் பாட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்லைம் தான். இது வந்து பேப்பர் கட்டர். இது கிட்ஸோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இதுக்குள்ளே வச்சு நீங்கள் அழகாக மடித்து இது பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒன்று எடுத்துக்க போகிறேன். மினி பேப்பர் கட்டர். இது ஆமாம், இது டேபிள் டெக்கார். ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் வாங்கினேன். ஸோ இதில் லைட் இல்லை, நான் வாங்கின லைட் இருந்தது. அது லைட் போட்டால் இந்த லீஃப்லலாம் வந்து நிறைய லைட்ஸ் எரியும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டெக்கார் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கு ஹேர் ப்ரஷ் பாருங்களேன், ரொம்ப ஃபேன்சியாக. இது வந்து க்ளே, இதுவும் நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து இது கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஸோ அதனால் இது எடுக்க போகிறேன். உள்ள க்ளேயோடு சேர்த்து ஷேப்பும் கொடுத்துருக்காங்க. இது எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒன்று எடுத்துக்க போகிறேன். அப்புறம் இன்னொன்று காமிச்சாங்க. இது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லுங்க கிட்ஸுக்கு. கிட்ஸை விட பெரியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்பர்ஸ் இதில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து கிட்ஸுக்கு, நான் இதுலேயே ஒன்று பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள், அவ்வளோதான். ரோல் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இதுவே வந்து நான் சரியாக பண்ணலை, இல்லைனா ப்ளஸ்ஸு மைனஸ் ஏதாச்சும் ஒன்று வரும், ஆடு சப்ராக்ஷன் வர்ற மாதிரி. இதில் அடிஷன் மட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது டைம் சேவ் ஆகும். இன்னொன்று வந்து இது இப்போ கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்க டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். நீங்கள் ஒன்றா ரைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஒரு டிசைன் தான் பார்த்தேன். அண்ணா சொன்னார், இல்லை 2-3 யூனிக் டிசைன்ஸ் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கன்னு சொன்னார். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ட்ரெண்ட் வந்து யூனிகார்ன் தான். கிட்ஸுக்கு வந்து யூனிகார்ன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெருசு. கிங் சைஸு. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1400. இது 1400னா 700 வரும். வாவ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் மெஷின் வாஷே பண்ணலாம் தானே சொன்னீங்க? மிஷின் வாஷ் போடலாம். இது ரெகுலராக கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் வந்து சின்ன கம்ப்ளைண்ட் நாங்களே யூஸ் பண்ணியிருக்கோம்.
இது எனக்கு இந்த பிரிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லீமோ சொல்லுவாங்கல்ல, ஆடு மாதிரியா, ஆடு இல்லை மான் டைப். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பிங்க் அப்புறம் இது மல்டி கலர் ஓப்பன் பண்ணுறீங்களாண்ணா? ஆ வாவ், மல்டி ஸ்டாரா? சூப்பராக இருக்கு. இது எல்லாமே ஒரே சைஸு? எல்லாமே கிங் சைஸ் தான். ஆ ஓகே. அடுத்தது பிங்க் கலர் டெடி பேர். குட்டி குட்டி டெடி பேர் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1050% ஆஃப் 500. இதெல்லாம் 1000 ருபீஸு, ஃப்ளாட் 50 ஆஃபர். வாவ், ட்ரெயின் தாமஸ், கார்ட்டூன் தாமஸ் ட்ரெயினாக எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் தெரியும். தாமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு சூப்பர். பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பாய் பேபிஸ்க்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. இதுதான் நான் எடுத்தேன். போக்கிமானா? டோரிமான். ஓகே, டோரிமானில் நான் வேறு ஒரு தீம் எடுத்தேன். நிறைய இருக்குது, டேரெக்டாக வந்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். ஃப்ளாட் 50 ஆஃபர். 999 ஒன்று இருக்குது, 1400 ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ளாட் 50. வாவ், இது தீம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்பி. ஓகே, பார்பி தீம் கண்டிப்பாக வந்து கேர்ள் பேபிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். டைனோசரா? ஓகே, இது 2 பேருக்குமே பிடிக்கும். நல்லா இருக்குது, கலரும் நல்லா இருக்குது. இதுனா மிக்கி மவுஸா? ஆமாம். ஓகே, இது ஃபுல்லாக மிக்கி மவுஸ் தீம். இதில் ஒவ்வொன்றும் ஒரு இது இருக்குது கேரக்டர்ஸில். ஓகே, இது காட்டன். இது காட்டனா? காட்டன். ஓஹோ, இது வந்து 700 இருக்குது, 800. ஓகே, இதுக்கு பெட்டுக்கு மேலே போட்டுப்பாங்களா அந்த மாதிரியா, இல்லை கவர் பண்ணுறது? ஓகே, பெட் ஸ்ப்ரெட். இது 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே, ஆமாம், காட்டனில் வந்து 10% டிஸ்கவுண்ட். இப்போ தானே சொன்னேன் சார், 500 மேலே எது பர்ச்சேஸ் பண்ணாலும் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. பர்டிகுலராக இந்த பிளாங்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டன் பிளாங்கெட்ஸ்லாம் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. இது வந்து என்ன சைஸ் வரும்ண்ணா? இது கிங் சைஸ். இது கிங் சைஸு. இது கிங். இது ஓகே. ஸோ இதெல்லாம் ஃப்ளாட் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே, தீம்ஸ் நிறைய இருக்குது, சைஸும் பெருசு. ஓகே, இது ரேடியம். இது ரேடியமா? ஸோ லைட் ஆஃப் ஆனால் கலர்ஃபுல்லாக தெரியும். இந்த மேஜிக் பிளாங்கெட் போட்டிருக்காங்களே அந்த டைப்பில் வரும். ஓகே, 1050. எவ்வளோ டிஸ்கவுண்ட் வரும்? 10% ஃபுல் ரேடியம். ஓகே, இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே நைட் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம். டைனோசர் பிரிண்ட். ஓ, இதுலேயே பிரிண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஓகே ஓகே, இது கிட்ஸுக்கு மேஜிக் பிளாங்கெட். அவுல் சூப்பராக இருக்கு. ஸோ நைட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது க்ளோ ஆகும். ரேடியம் மோடு இருக்குது, அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தீமில் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நியூ பார்ன் பேபிக்காக. ஓகே, சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ஃபேஸ் டவலோட பெரிய டவல் 2 டவல் சேர்த்து வரும். ஓகே, ஸோ பெரிய சைஸ் டவல் ஒன்று இருக்கும், சின்ன சைஸ் டவல் ஒன்று இருக்கும். செட்டோட வரும். இதில் கலர்ஸ் இருக்குது. இது நியூ பார்ன் பேபி பிளாங்கெட்டா? டவல். டவல் தான். ஓகே, இது பிளாங்கெட்டா? ஓகே, டவல் நியூ பார்ன் பேபி. ஓகே, இது நியூ பார்ன் பேபி செட். இது என்னென்ன வரும் இந்த செட்டில்? டவல், சின்ன டவல் ஒன்று, பெரிய டவல். ஓகே, பவுடர் பஃப். ஸோ இதெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் 6 பீஸ் செட் வருது. 4 டவல்ஸு, 4 சின்ன டவல் இருக்குது. இது ஃபேஸ்க்கு போடுற மாதிரி வைப் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்குது.
டாய்ஸ் இந்த வாட்டி நிறைய வந்திருக்கு. பேட்டரி டாய். ஸோ இது வந்து ரூம் டெக்கராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம். இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு தீம் இது. இது பாருங்கள், இது பாய் பேபிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுலேயே நிறைய வச்சுருக்காங்க. ரோட் ஸ்வீப்பர், ரெஸ்கியூ வெஹிக்கிள், ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு மாதிரி சவுண்ட் வரும். இல்லை 1 2 3 சொல்லலாம். ஓகே. ஓ இது சாங்குக்கு இது ஒன் ப்ரெஸ் பண்ணால் நம்பர் சொல்லும். ஓகே, நல்லா இருக்குது. இதுலேயே நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. இது பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி போட்டு ஓகே. இது பேட்டரி போட்டு ஓகே. இது மியூசிக் ப்ளே பண்ணும். ஆமாம், மியூசிக். ஓகே. இதெல்லாம் இந்த மாதிரி லைட்டிங் வரும். ஓகே. இது மியூசிக்கல். இதுவும் மியூசிக்கலா? ஓ இங்கே இது போட்டிருக்காங்க, லாக்கு எடுத்தால் தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல இருக்குங்க, அமுக்குனீங்களா? ஓகே, நல்லா இருக்கு. ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். இது பேட்டரி இல்லாமல் யூஸ் பண்ணுறது, வித் லைட்டோடு வருது. கிட்ஸுக்கு டாய் கன்னு. இது மியூசிக்கோடு வரும். ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் இது சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். நல்லா இருக்கு. இது பேட்டரியில் ரன் ஆகுறது. ஓகே. ஓ இந்த கார் வந்து டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. பேட்டரி காரானா? இல்லை. ஓகே. ஸோ கார் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். நிறைய பேர் வந்து கலெக்ஷன்ஸில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். புல்டோசரு, இது அந்த பழைய காலத்து கார் மாதிரி ஒரு மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப். இது போக இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பாடி வந்து மெட்டல் பாடி. ஷோகேஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். கார் ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இதிலே நிறைய இருக்குது. நீங்கள் பார்க்குறது மெட்டல் பாடி, பஸ்ஸு மாதிரி டைப், சவுண்டோடு வரும், உள்ளுக்குள்ளே லைட் எரியும். ஸோ இது நைட் எஃபெக்டில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ளூ பார்த்தீங்கல்ல, சேம் அதுலேயே வேறு கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. ஹாட் வீல்ஸோட கார்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, சின்ன சின்ன சைஸஸ். ஸோ இது வந்து இந்த பழைய காலத்தில் பம்பரம்லாம் நம்ம சுற்றுவோம்ல, சேம் அதுலேயே இப்போ மியூசிக்கோடு சேர்த்து லைட்டிங்கோடு ப்ளே ஆகும். அதுலேயே நிறைய ஹெட் இருக்கானா. ஸ்பைடர் மேன் இருக்குது, யூனிகார்ன் இருக்குது. ஸ்பேஸ். ஓகே. இது பேட்டரி. பேட்டரி இந்த மாதிரி புஷ்அப். இது புஷ்அப்பா? நான் பேட்டரி டாய்ஸ் இதெல்லாம் வந்து காயின் பாக்ஸஸ். அதுலேயே வந்து நம்ம பப்பி ஹவுஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அதே பேட்டர்னில் இப்போ நியூ வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு இப்போவே நீங்கள் கிட்ஸுக்கு வந்து ட்ரெயின் பண்ணலாம். இது வந்து ஹைலைட்டர். பார்க்குறப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஹைலைட்டர். இது ஒவ்வொரு கலரில் ஒன்று ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி. இப்போ அதிலே வந்து வேறு பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கலர்ஸு, ஹைலைட்டர்ஸ். இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் ஹைலைட்டர்ஸ்.
இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டேஷ்னரி ஐட்டம். இதுலேயே நிறைய இருக்குது. உங்களுக்கு நான் வந்து முன்னாடியெல்லாம் நிறைய காமிச்சிருப்பேன். எங்கள் வீட்டுக்கு பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு இப்போதைக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ் நான் வாங்கிட்டேன். இது போக அந்த சைடு வந்து பென்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் அங்கே தான் போகிறேன், அங்கே காமிக்கிறேன் நான். ஸோ இது வந்து நம்ம அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணிட்டு போல நட்ராஜ் பென்சில் அதே டைப்பில் இப்போ என்ன வந்திருக்குன்னா, இது நீங்கள் பென்னு மாதிரி லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் தான், ஆனால் தேவைப்பட்டால் ஷார்ப் பண்ணிக்கலாம். அது பின்னாடி வந்து இருக்குது, ஷார்ப்னர் இருக்குது. ரிமூவ் பண்ணி நீங்கள் ஷார்ப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ரொம்ப புதுசாக வந்திருக்குது. அந்த இதெல்லாம் வந்து எரேசர் செட்டு. இதெல்லாம் பார்த்தா உண்மையிலே எரேசர் மாதிரியே இருக்காது. இதெல்லாம் பாருங்கள், ஃபுட் எரேசர், யூனிகார்ன் எரேசர், அண்ட் இது வந்து இது ஃபயர்மேன் இருக்க மாதிரி ஃபுல் செட்டு. இதெல்லாம் எரேசர்ஸு. அதுலேயும் நிறைய வச்சுருக்காங்க. ஷார்ட் கன் டைப்பில் இருக்குல்ல, இது வந்து பென்னு. இது எப்படியோ வரும், எனக்கு ஓப்பன் பண்ண தெரில. பட் லாஸ்ட் டைம் நான் பார்த்தேன். இதுவும் எரேசர்ஸ் பார்க்குறதுக்கே யூனிக்காக இருக்குது பாருங்கள். அண்ட் வந்து கலரிங் புக்கு. இவங்கள்ட்ட வந்து கிட்ஸுக்கு ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காகவே கிடைக்கும். இது வந்து டைரி வித் பென் செட்டு. டைரியில் நிறைய வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம் ஃபேன்சியாக வரும். அதுலேயே யூனிகார்ன் இருக்க மாதிரி செட்டு. மெர்மைடு, இது சின்ன சைஸில் வர டைரி. அதுலேயே இது இன்னும் குட்டி சைஸு. இதெல்லாம் இது வித் குட்டி பென்னோடு வருது. இது வித்தவுட் பென் வருது. இது வந்து நோட் பேட். பார்க்குறப்போ வந்து சாண்ட்விச் மாதிரியே இருக்கும். ரொம்ப ரியலிட்டிக்காக இருக்கும். ஆனால் இது வந்து நோட் பேட். இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். நோட் பேடில் இது கொஞ்சம் ஃபேன்சி டைப்பு. டைரியில் பாப்பெட். ஓகே, இது வந்து பாப்பெட் டைரி. டைரிக்கு மேலே தனியாக பவுச் மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப டிஃப்ரெண்ட். இது ரைட்டிங் பேடா? ஓகே, வித் நோட் பேடோடு வருது. ரைட்டிங் பேடு வித் பென்னு, நோட் பேட் செட்டோடு வருது பாருங்கள். கலர் புக்கு. ஓகே, 2 பக்கம் கலர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க வித் கலர் பென்சில்ஸோட. அப்படியே வச்சு வரைஞ்சிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்பி. ஓகே, இது மேக்கப் பண்ணிக்கிற மாதிரி டைப்பு. பார்பிக்கு வந்து நீங்கள் மேக்கப் பண்ணி விடலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. கிட்ஸுக்கு இது ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி டைப் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு பின்னாடி கலர் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது நான் போன தடவை டைரி எடுத்திருந்தேன், அதனால் இந்த வாட்டி நான் டைரி எடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் வெரைட்டியாக வந்து பென்ஸ் அந்த மாதிரி நான் எடுத்துக்குவேன். நான் அவங்க வந்து கலர் பென்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் பென்னு. இது அப்புறம் இந்த எரேசர் செட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது நல்லாயிருக்கு. பெயிண்ட் ப்ரஷஸ்க்கு மட்டுமே, ஏன்னா நிறையா கலர்ஸ் வச்சுருக்காங்க, அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்லிப் க்ரிப்பு நல்லாயிருக்கும் அது. அண்ட் மல்டி கலர் பென், ரெயின்போ பென். ஓகே, இதுவும் வந்து ஹைலைட்டர். இப்போ ஏதாச்சும் முக்கியமாக எழுதுகிறாங்க, அது ஹைலைட் பண்ணோன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அவ்வளோதான், என்னோடய பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு. வேறு ஏதாச்சும் யூனிக்காக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். இந்த சைட்டை வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் டாய்ஸு அண்ட் வீட்டில் வைக்கிற மாதிரி குட்டி குட்டி டாய்ஸு கிஃப்ட் பண்ணுற மாதிரி சைஸ் வேரியாக நிறையா வச்சுருக்காங்க. நிஞ்சா மாதிரி டைப்பு. ஸோ இதெல்லாம் பிரின்சஸ் டைப்பில், ஸ்பைடர்மேன் மாதிரி. ஸோ உங்களுக்கு இதில் வந்து டாய்ஸுன்னு தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிஎஸில் செட் இல்லாமல் மொத்தமாக இல்லாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி டாய்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிடிஎஸில் வந்து இருக்கிற ஐடெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து எக்கச்சக்கமாக பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. பர்ஃப்யூம்ஸில் இல்லாத வெரைட்டிஸ் கிடையாது. ஸோ இதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எல் கணக்கிலலாம் கொடுப்பாங்க. அது நீங்கள் வரும்போது சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே சொல்லுவாங்க இது தருவோம் அப்படின்னு. நீங்கள் வரும்போது சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பிராண்டட் தான், பார்த்தாலே கலர்ஃபுல்லாக தெரியும். விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸே அவங்க வச்சுருப்பாங்க. அட்ரஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். மயிலாப்பூரில் இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அட்ரஸ் ஃபைண்ட் பண்ண முடியலனா கூட நியூ கனி கலெக்ஷன்ஸ் மினி துபாய் ஷாப்பிங் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கனாலே அட்ரஸ் வரும். செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பர்ஃப்யூம்ஸு. அண்ட் வந்து கீ செயின்ஸும் வச்சுருக்காங்க. கீ செயின்ஸ் வந்து பிடிஎஸோடையும் வரும். கொஞ்சம் கிட்ஸுக்கு வேணும், ஃபேன்சியாக வேணும்னா அந்த மாதிரியும் கிடைக்கும்.
அண்ட் ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுவே கொஞ்சம் கலர் வந்து ரெயின்போ கலரில் வரும். அண்டு ஸ்பூன்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபோக்கும் வச்சுருக்காங்க. கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இதெல்லாம் வந்து டேபிளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேம்பூ ஃபைபர். அது இது கிட்ஸோட செட்டு, யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட் ஃபைபர். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விண்ட் சைம்ஸ் தான். இதில் வந்து எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. ரொம்ப மைல்டாக இருக்கும் சவுண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் பேம்பூ ஸ்டிக் டைப்லேயும் கிடைக்கும். ரொம்ப யூனிக். இதெல்லாம் விட வைன் சிம்ஸில் யூனிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த செராமிக் தான். ரொம்ப மைல்டான சவுண்ட் இருக்கும். மேலே வந்து செடி இருக்க மாதிரி ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அங்கேயே நிறைய வச்சுருக்காங்க. இது போக ட்ரீம் கேச்சஸும் இருக்குது. ட்ரீம் கேச்சஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இங்கே நியூ கனி கலெக்ஷன் விசிட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். பார்த்து எடுக்கிற மாதிரி நிறைய கிடைக்கும். ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்கும். ஸோ குவாலிட்டி பார்க்குறவங்க கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சூட்கேஸ் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இது என்னன்னு காமிக்கிறீங்களாண்ணா? இது கலர் பென்சில் செட். கலர் பென்சில் செட்டு. இதுக்கு அவ்வளோ பெரிய சூட்கேஸ். வாவ், ஃபுல் செட் இது. வாவ் மேக்கப் போடுற மாதிரியே தெரியுது. ஆனால் ஃபுல் கலர் பென்சில் செட். அடியில் வேறு இருக்குது. செம்ம மேக்கப் செட்டு டைப்பில் ஃபுல் ட்ராயிங் கிட்டே கொடுத்துருக்காங்க. இல்லை இல்லாததே கிடையாதுங்க. எரேசர்லேருந்து பேனலோடு கொடுத்துருக்காங்க. ப்ரஷ்ஷு, பெயிண்ட், வாட்டர் கலரு அண்ட் இதெல்லாம் வந்து ஸ்கெட்சஸ்ஸு. இது வந்து ஆயில் பெயிண்ட்டு. அதுக்கு அடியில் க்ரையான்ஸ் இருக்குது. கலர் பென்சில். வாவ், இல்லாத கலர்ஸ் கிடையாது. கிட்ஸுக்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுங்கள். பர்த்டேஸ்க்கோ இல்லை நீங்கள் வீட்டுக்கோ யாருக்கோ கிஃப்ட் கொடுக்க தந்தால் கொடுங்க. இது பெருசு நான் காமிச்சேன். ஐ கெஸ் அதெல்லாம் சின்ன சைஸ்ன்னு நினைக்கிறேன். உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி சின்ன சைஸில் கொடுக்கலாம். கொஞ்சம் ரிட்டன் ஐட்டம் கிஃப்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதில் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. வாவ், சூப்பராக இருக்குது. எல்லாமே இருக்குது. இது லேபிள் அவங்க நேம் போட்டே வச்சுக்கலாம். ஸோ வந்து 2-3 பேர் இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருங்க. எல்லாமே இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக ட்ராயிங் கிட்டு. இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதே மாதிரி பிடிஎஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். பிடிஎஸில் வந்து பேடோட வந்திருக்கு, எக்ஸாம் பேடு. ஸோ இப்போ எக்ஸாம் சீசன்லாம் வரப்போகுது. இப்போது நிறைய ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதுக்கெலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனா எடுத்துகிட்டு போகலாம். பிடிஎஸில் நிறைய கலர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இது வேறு பேட்டர்ன். ஸோ பிடிஎஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா இங்கே விசிட் பண்ணுங்கள். பிடிஎஸில் இல்லாததே கிடையாது. கீ செயின்லேருந்து எல்லாமே கிடைக்கும். சோட்டா பீம், மிக்கி மவுஸு, ஃப்ரோசன் எல்லா, பார்பி, யூனிகார்ன், தீம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், டோரிமான். எக்ஸாம் பேட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பிடிஎஸில் சொன்னேன்ல, பிடிஎஸில் வந்து ஃபைல்ஸ் கூட கிடைக்கும் பாருங்கள். பிடிஎஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க நம்ம ஃபாலோவர்ஸ். ஸோ இதெல்லாம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸ்லாம் இது யூனிகார்ன். ஸோ கிட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஃபைல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இவங்ககிட்ட வந்து ஹேண்ட்பேக்ஸ் தனியாக இங்கே இருந்தது. இது வந்து ஸ்டிக்கர்ஸ். ஸோ டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கிறவங்க, இல்லை கலர் பண்ணுறவங்களுக்கு, ஃபேஷன் ஓரியன்ட் பீப்புள், அவங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கு இதெல்லாம் பழக்கி விடுங்க. இங்கே வந்து தனியாக வந்து ஹேண்ட்பேக்ஸ் வச்சுருந்தாங்க. நான் வரும்போது ஒரு ஹேண்ட்பேக் கூட இல்லை. என்னென்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, பக்கத்தில் வந்து ஹேண்ட்பேக்குக்கு தனி செக்ஷனே வச்சுருக்காங்கன்னு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நானும் பார்த்ததில்ல. இப்போ அங்கே போகலாமாண்ணா? ஓகே, வாங்க அங்கே போகலாம். போகிற வழியில் என்னை 2 விஷயம் டைவர்ட் பண்ணுச்சு. ஒன்று வந்து இது வந்து என்னென்னா, நம்ம அந்த பப்பி ஹவுஸ் கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். காயின் போட்டு வச்சுக்கிறது. காயின் இல்லை கேஷாக இருந்தால் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து கீ ஷிப்போட டைப், பைரட்டோட டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம். கிட்ஸு சேவ் பண்ணுறதுங்க, பெரியவங்க சேவ் பண்ணுறவங்க டெக்காராகவும் வச்சுக்கலாம். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று பண்ணிச்சு. இன்னொன்று வந்து இது ஒருவேளை அண்ணா எனக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காரா, இல்லை கேன்டீன் எதுவும் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். இது அப்புறமா தான் சொன்னாங்க. இது என்னது நான் சொன்னீங்க? ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. ஓகே, அப்படி ஒரிஜினலாக இருக்குங்க. வாங்க க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் ரியலாக கேக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. சூப்பர் ஸ்பாஞ்சியாக இருக்குது. அப்போ தான் சொன்னாங்க இதில் நிறைய இருக்குதுன்னு. இதில் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்களேன். இது ஃபுல்லாக மேக்னெட்டு. இங்கே
நீங்கள் வந்து யாராச்சும் ப்ராங்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரூம் டெக்கார் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் அவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது. இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி, ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருக்கு, ஸ்கூப் மாதிரி எல்லா டைப்லேயுமே வச்சுருக்காங்க. ஆனால் பாப்சிக்கிள்ஸும் இருக்குது. பாப்சிக்கிள்ஸ் சரி, ரொம்ப யூனிக். என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இந்த ஸ்பாஞ்ச், இந்த கேக் தான். ஆனால் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. அதே மாதிரி இப்போது கிச்சன் விளாக், மினி கிச்சன் விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வச்சுக்கிற மாதிரி டெக்கர் ஐட்டம். இது ஒரிஜினல் பிராஸ், அதனால் வெயிட் சூப்பராக இருக்கும். இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பழைய காலத்தில் யூஸ் பண்ணது. உரலில் எத்தனை டைப் இருக்குதுன்னு தெரியும் பாருங்கள். உரல், அம்மி எல்லாமே ஒரிஜினல் பிராஸு. செம்ம வெயிட்டுங்க. பார்க்குறப்போ எப்படி தெரியும்னு தெரியல, பட் எல்லாமே வெயிட் இருக்குது. நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ரூம் டெக்கருக்கு இதில் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். இப்போ வந்து பேக் செக்ஷன் உங்களுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஏன்னா இங்கே காமிச்சா கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். இப்போ பேக் செக்ஷன் போகலாம். ஸோ இதுக்கு இங்கே வந்திருப்பீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது பேக் ஷாப்பிங். எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஐட்டம்ஸ். இது வந்து நீங்கள் ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ் எடுத்துகிட்டு வரப்போ இந்த ரேக்கில் அழகாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ தான் புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. போக போக பீப்புள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக பேக்குக்குன்னே இருக்கிற செக்ஷன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாவ், இது வந்து கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்க, பேக்கோட கடல். இப்போ உள்ளே வந்துட்டு வெளியில் போக மனசே இருக்காது போலையே. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பேக்குக்கு செக்ஷன் நாங்கள் பேக்குக்கு ஒரு கடலே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒன் டே கூட பத்தவே பத்தாது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லா டைப் பேக்குமே அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், என் பட்ஜெட் எப்போயோ தாண்டிடுச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, பேக்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் இருக்கனால உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு ஓவரால் லுக் காமிக்கிறேன். டேரெக்டாக வரும்போது இங்கே ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் பேக் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஓவரால் டூர் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பேக் பேக் டைப்ஸ் எல்லாமே இந்த சைடு வச்சுருக்காங்க. ரொம்ப ஃபேன்சியான ஒரு பேக். வாவ், இதில் 2 கலர் இருக்குது. ஸோ சும்மா நான் உங்களுக்கு ஓவரால் தான் காமிக்கிறேன். நேராக வரும்போது நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் ப்ரீமியம் செக்ஷன் மாதிரி தெரியுது. ஸோ இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஓகே நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். இன்னொன்று இதெல்லாம் பாருங்கள், ட்ராவல் பேக்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் பேக்ஸ். இவங்க பேக்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் உங்கள் குவாலிட்டி. பேக்கில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாம் ஒரே இடத்துல. பேக் பேக்ஸ் இருக்குது, ஸ்லிங் பேக், ஹேண்ட் பேக், ஆஃபீஸ் யூஸ்க்கு போகிற மாதிரி இல்லை ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரின்னு எல்லா டைப்புமே இவங்ககிட்ட இருக்குது. இந்த பேக் ஞாபகம் இருந்தால் யாராவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்களேன், ஃபேப்ரிக் பேக். ஸோ ஜென்ரலாக வந்து லெதர் டைப்பில் பார்த்துருப்பீங்க. இது ஃபேப்ரிக்கு மேலே பேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வச்சுருக்க ட்ரெஸ்க்கு, குர்த்திஸ்க்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப வெரைட்டியாக இருக்குது. குட்டி பர்ஸோட வரும். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக ஸ்லிங் பேக்ஸ் வச்சுருக்காங்க. கீழே இந்த 3 ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்லிங் பேக்ஸில் இருக்கிற எல்லா டைப்புமே வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட் பேக்ஸு. என்னென்ன வெரைட்டி தேவையோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும். இது ஃபுல்லாக பார்ட்டி வேர் கிளச்சஸ், ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி. கிட்ஸோட பவுச்சுன்னு நினைக்கிறேன் அது. ஸோ கிளச்சஸ் கிட்ஸுக்கும் இருக்குது. அண்ட் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இந்த கிட்டோட அதுதான். எங்கள் பாப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த டைப்பில் ஒன்று எடுக்க போகிறேன். என்ன ரீசனாக மே மந்த் வருது. ஸோ கண்டிப்பாக சம்மர் ஹாலிடேஸ்க்கு போவோம். அதுவும் அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது ஏன் கிட்ஸுக்கு தனியாக இப்போவே கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க பொருளை அவங்க பத்திரமா எடுத்து வச்சுப்பாங்க, சேஃபாக வச்சுக்கணும், அதே மாதிரி கரெக்டாக வைக்கணும் அப்படின்ற தாட் சின்ன வயசுலேயே கொடுத்துடணும். இது வந்து சின்ன ட்ராலி. இப்போ எங்கள் சம்மருக்கு, கண்டிப்பாக எங்கள் சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கள் பாப்பாவுக்கு எதாவது கிஃப்ட் பண்ண போகிறேன். ஊருக்கு போகிறப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. வெயிட்லெஸ்ஸுங்க.
கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. வாவ், பரவாயில்ல. ட்ரெஸ்ஸஸ் வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். அண்ட் 2-3 கம்பார்ட்மெண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. கிட்ஸோட ப்ரஷ்ஷு, அவங்க திங்ஸ் எல்லாமே தனியாக நீங்கள் செப்பரேட்டாக அவங்க பேக்கில் கொடுத்து மெயின்டைன் பண்ண சொல்லிவிடுங்க. சின்ன வயசுலேயே பொறுப்பு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரியவங்க வரப்போ இன்னும் டபுள் மடங்கு இருப்பாங்க. இப்போ இருக்க கிட்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப். அவங்களுக்கு ஸ்மார்ட்டான ஐட்டம்ஸ் தான் வாங்கி கொடுங்க. இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக், நல்லாயிருக்கு. டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பேக்கு அதே வந்து கொஞ்சம் வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. எப்போது ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் ரியல் சீக்வன்ஸு, நல்லா மல்டி கலரில். இது சின்ன கிட்ஸோட ட்ராவல் பேக்கா? கிட்ஸுக்கு தாங்க சூப்பராக வச்சுருக்குறாங்க. இது ட்ராவல் பேக்கு, லஞ்ச் பேக்கு. ஓகே, உங்கள் நேம் போட்டுக்கலாம். இங்கே கிட்ஸு பேக்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்கள் நேமை இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களே ஸ்டிக்கரோடு கொடுத்துருக்காங்க. ஆட் யுவர் ஓன் நேம், நம்ம நேம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. மல்டி கலர் பேக், யூனிகார்ன் பேக். இதுவும் வந்து கிட்ஸோட திங்ஸும் வச்சுக்கலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி ட்ராவல் பேக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த டைப் பேக்லாம் இந்த கார்னரில் வச்சுருக்காங்க. இங்கே எவ்ரிடே வந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நியூ அரைவல்ஸ் வர வர அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கும் நம்ம ஆக்சுவலி வந்து நம்ம ட்ரெஸ்ஸோட மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், விசிட் பண்ணுங்கள். அண்ணா ஒரு செக்ஷன் அப்படின்னா சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். இங்கெல்லாம் ஆக்சுவலி நான் இது எல்லாத்தையும் காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் டே பத்தவே பத்தாது. ஸோ கண்டிப்பாக ஒன் டே விசிட் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட. கிளச்சஸில் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்துருக்கு. என்னோடய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு, ஃபஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளச்சஸ் வந்து அண்ணா தான் கிஃப்ட் பண்ணார். ஒரு பீச் கலர் கிளச், பிங்க் அண்ட் பீச் மிக்ஸ் பண்ண மாதிரி. இன்னும் யூஸ் பண்ணுற 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு, இன்னுமே சூப்பராக இருக்குது. 2000, ஆமாம் 2 வருஷம் ஆகிடுச்சு, 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டில் யூஸ் பண்ணுற ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க அந்த ஷோரூம் வச்சுருந்தப்போ நான் வாங்கினேன். இப்போ இந்த ஷோரூம் வந்து வருஷக்கணக்காக போகுது. ஸோ நீங்களும் விசிட் பண்ணுங்கள். குவாலிட்டி, நீங்கள் போடுற மணிக்கு வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து ரொம்ப யூனிக்கான சில பிக் மட்டும், ஹேண்ட் பிக் ஐட்டம் மட்டும் நான் காமிக்கிறேன். இது வந்து லஞ்ச் பேக். லஞ்ச் பேக்கில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் இன்னொரு டைப் லஞ்ச் பேக்கு, கிட்ஸ்க்கு போத் பாய் கேர்ள் பேபிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இது ரெண்டும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணலாம். மாடர்ன் ட்ரெஸ்க்கு, சாரீஸ்க்கு, ஈவன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு கூட பாருங்கள். அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஃபேன்சி பேக்ஸ். அண்ட் வந்து எனக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக பெல்ட் வச்சுருக்காங்க. லேடிஸ்க்கு இருக்கிற வெரைட்டி பெல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். விசிட் பண்ணும்போது நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி எல்லா டைப் பெல்ட்ஸுமே இங்கே இருக்குது. ரொம்ப சின்ன ஸ்ட்ரிங்லேருந்து பெருசு லெதர் பெல்ட் மாதிரி டைப்பில் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இது என்னோடய ஃபேவரட். இது வந்து ப்ராப்பர் ஹேண்ட்மேடு. நம்ம வீட்டுங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து உல்லன் த்ரெட் மாதிரி அப்படி டைப்பில் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில பிக்ஸ் மட்டும் காமிக்கிறேன், ஹேண்ட் பிக் ஐட்டம் இதெல்லாம். ஸோ நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் யூனிக்காக ஃபீல் பண்ண ஐட்டம்ஸ் மட்டும். இது கொஞ்சம் ஃபேன்சியாக ஃபுல் கம்ப்ளீட்டாக ஸ்டோன்ஸ் வச்சே கொடுத்துருக்காங்க. செம்ம வெயிட் இதுவே. ஸோ கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க இங்கே விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும்.